Hey guys, welcome back. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் கேண்டில் போட்டிருக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மைனராட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக கீழே வரைக்கும் போச்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் நியர் டு நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் போச்சுது. அது திரும்ப இமீடியட்டாக ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரெட் லைன் மேலே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஆட்டு எடுத்துகிட்டு திரும்ப கீழே வந்துச்சு. நம்மளோட ரெட் லைனை க்ராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணிச்சுது. திரும்ப அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைட்வே. பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோமோ அந்த இடத்துல தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 230க்கு ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தது. ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா சஸ்டெயின் ஆக முடியாமல் திரும்ப அங்கேருந்து கீழே தான் வந்துச்சு. ஓகே சார், நான் நேற்றே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் மேபி கேப் டவுன் ஆகிறது ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. பட் எஸ்பிஐ மட்டும் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிடுச்சின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா எஸ்பிஐ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 3 to 4% ப்ளஸ்லேயே தான் இருந்துச்சு. ஸோ அது மார்க்கெட்டை ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ ஸோ அதே இடத்துல தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நியர் த சேம் ஏரியா அதே இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன் மேக்ஸிமம் சைடு வேல போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் இமீடியட்டாக இங்கே ஃபஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது அடுத்து க்ரீன் கேண்டில் கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் கால் ஆப்ஷன் பை பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல சேல் பண்ணியிருந்தேன். ஸோ நிஃப்டியில் வந்து நான் அது மட்டும்தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். சேம் டைம் பேங்க் நிஃப்டியில் பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் மோடில் தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டேட் பேங்க் வந்து நல்ல ஒரு வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக். ஸோ பேங்க் நிஃப்டி அது மேலே கொண்டு போச்சுது. அகைன் ஃபஸ்ட் டார்கெட்டில் ஹிட் ஆகி திரும்ப நம்மளோட ரெட் லைனுக்கே வந்துச்சு. ரெட் லைன் திரும்ப அதுலேருந்தும் மேலே தான் போச்சுது. நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 ட்ரேட் எடுத்திருந்தேன். என்னென்னா ஃபஸ்ட் லைனை ஹிட் பண்ணி அடுத்த ரெக்டாங்கிள் கொடுக்கும்போது புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வரும்போது நான் செல் பண்ணியிருந்தேன். அகெயின் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தேன். 35,000 கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 260 ருபீஸுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் செல் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும்போது நான் செல் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 320 ருபீஸ்க்கு வரும்போது 330 ருபீஸ்க்கு வரும்போது செல் பண்ணியிருந்தேன். இது ஒரு 2 கால். திரும்ப அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பை பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தேன். அகெயின் இந்த இடத்துல வரும்போது செல் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக சைடுவேல தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. சேம் நம்ம நேற்று பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா சேம் சைடுவேல தான் மூவ் ஆயிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 230 வந்து ஒரு நல்ல பில்டப் இருந்துச்சு. ஸோ நல்ல ஹெவியாக பையிங் ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் 1 hour மட்டும்தான் அந்த பயங்கரமான வால்டேஜ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 34,850 ஆல்மோஸ்ட் 35,346 வரைக்கும் போச்சுது. ஆல்மோஸ்ட் ஒரு 800 பாயிண்ட்ஸ். திரும்ப அடுத்த ஒரு 1/2 an hour அந்த 800 பாயிண்ட்ஸும் திரும்ப அப்படியே டவுன் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறது இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யோசிக்கிறதுக்குள்ளெல்லாம் டக்குன்னு மேலே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் எதுவுமே ட்ரேட் பண்ணல. அதேமாதிரி நான் ஸ்விங் ட்ரேடுக்கு சொல்லியிருந்தேன். ஸ்விங் ட்ரேடுக்கு பந்தன் பேங்க் அண்ட் ஐடிசி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டே கேண்டில் போய்க்கலாம். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 2.45 ருபீஸ் இன்றைக்கி ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 hour தான் எந்த ப்ளஸ்ஸே ஆச்சு. ஸோ மார்க்கெட் கீழே வரைக்கும் போச்சுது. திரும்ப ஒரு நல்ல ரெக்கவர் ஆகி மேலே போயிடுச்சு. பந்தன் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் அது அக்குமுலேட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பந்தன் பேங்க் இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து மைட் பி ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோடய பர்சனல் வியூ தான். ஸ்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
நீங்கள் பர்சனலாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எஃப்ஐஐ டிஐஐ டேட்டா பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து 585 crore இன்றைக்கி பை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிஐஐ பார்த்திங்கன்னா 700 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. கம்பேரிங் வித் டிஐஐ பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா 7,800 crore பை பண்ணியிருக்கிறாங்க, 7,200 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. சேம் டிஐஐ பார்த்திங்கன்னா 5,300 crore பை பண்ணியிருக்கிறாங்க, 6,000 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட 24th May ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 15,000 நிறைய புட் ஆப்ஷன் நிறைய பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 15,000. ஸோ 15,000 கீழே போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா நியர்பை பார்த்திங்கன்னா 15,100. ஸோ 15,100 போகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். 15,000 உள்ள கால் ஆப்ஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. 15,000, 14,900 அண்ட் 15,200 வந்து புட் ஆப்ஷன் வந்து நிறையா ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அப்சைட் பார்த்திங்க அப்படின்னா 15,500 கால் ஆப்ஷன் வந்து நிறையா பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வைட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 15,000 15,500 உள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இமீடியட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 15,100 to 15,300 ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து 27th மேவோட எக்ஸ்பெரி சொல்கிறேன் நான். சேம் டைம் ஓகே. ஸோ கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ கீ லெவல்ஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ணல. ஸோ சேம் கீ லெவல்ஸ் தான், நேற்று என்னென்ன கீ லெவல்ஸ் கொடுத்துருந்தனோ அதே கீ லெவல்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் எது வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ கால் ஆப்ஷனுக்கு 15,350, புட் ஆப்ஷனுக்கு 15,100. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு கால் ஆப்ஷனுக்கு 35,000, புட் ஆப்ஷனுக்கு 34,500 வந்து வாங்குவேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15,249 பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படிங்கும்போது கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 15,300, 15,354 டார்கெட் வச்சுக்குவேன். சேம் டைம் இந்த 15,198 பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட் 15,150 to 15,100 அண்ட் 15,033 டார்கெட்டாக வச்சுக்குவேன். சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டிக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் நான் எதுவும் பண்ணல. 34,933 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 35,098 அண்ட் 35,296, 35,547 வச்சுக்குவேன். சேம் டைம் 34,586 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இடையில பார்த்திங்கன்னா இடையில எந்த ஒரு ப்ரைஸ் கன்சல்டேஷன் எதுவுமே ஆகலை. ஸோ இதில் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வரது வாய்ப்பு இருக்குது. 34,227, 34,100, 34,707 இதில் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் டைம் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 35,000 வந்து நிறைய பில்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா 36,000. ஸோ இமீடியட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 35,000 நிறையா புட் ஆப்ஷன். ஸோ 35,000க்கு மேலே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இமீடியட்டாக செல்லிங் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 13,000, 35,300 போகும்போது அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக செல்லிங். ஸோ யார் எதுவுமே எதிர்பார்க்கல, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக செல்லிங் தான் கிளியராக வந்துச்சு. ஸோ 35,000க்கு மேலே போச்சு. இல்லை இமீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா 35,500. ஸோ எங்கே போச்சுனாலும் இமீடியட்டாக கீழே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 34,000. ஸோ அதை விட்டால் 34,500. ஸோ 34,500 நாளைக்கு மேக்ஸிமம் 34,500, 35,000 ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இன்னும் கன்சாலிடேஷனில் தான் போய்ட்டுருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் சைடு வேலை போகும் அப்படின்னு தான் காமிக்குது. ஸோ இதே பேங்க் நிஃப்டியோட 3rd ஜூனுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த எக்ஸ்பெரி சேம் 35,000 தான் இருக்குது, 34,000.
ஸோ இந்த 35 to 34,000 ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்டு காமிக்குது. இது ஜூன் 24 பார்க்குறேன், அதாவது ஜூனோட எண்டு. ஸோ ஜூனோட எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 35,000 தான் புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷனும் நிறைய ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா 35,000 அண்ட் கால் ஆப்ஷன் அதிகமாக பில்டாக இருக்கிறது 37,000, அதுக்கு முன்னாடி 36,000. ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து 35லேருந்து 37க்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பிஃபோர் எண்ட் ஆஃப் ஜூன். ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் நல்ல புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசிச்சு பண்ணுங்கள். இது நிஃப்டியோட நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ரேஞ்ச் வைடாக இருக்குது. லைக் பார்த்தீங்க அப்படின்னா 14,500 புட் ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஸோ இந்த பக்கம் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். இடத்துல 15,000 புட் ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15,500, அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா 16,000. ஸோ இதுவும் என்ன கிளியராக இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் பக்காவாக புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல புல்லிஷில் இருக்குது. ஸோ நிஃப்டியை ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சுக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் விட்றேன் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பாய், see you tomorrow.